அண்ணா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருங்க, நான் டிஎஸ்பிக்கு பேசுகிறேன். இயற்கை வளத்துடன் அசுர வேகத்தில் சீறிய லாரி. சுமார் 20 கிலோமீட்டருக்கு சினிமா பாணியில் நடந்த சிறப்பான சேசிங் சீன். ஹீரோவாக மாஸ் காட்டிய வட்டாட்சியர். அண்ணா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருங்க, நான் டிஎஸ்பிக்கு பேசுகிறேன். நீங்க வீடியோ எடுத்துட்டே இருங்க, நான் டிஎஸ்பிக்கு பேசுறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராராமுந்திரி கோட்டை கிராமத்துல தான் வீட்டுமனை பட்டா வழங்குறதுக்காக பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் அவர்களும் மண்டல துணை வட்டாட்சியர் வருவாய் அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர்னு எல்லாருமே ஜீப்ல போயிருந்திருக்காங்க. ஆய்வு பணிகள்ல முடிஞ்சு கிளம்பும் போதுதான் திடீர்னு ஒரு லாரி அசுர வேகத்துல அரசு ஜீப் மேல இடிக்கும் வகையில வேகமா வந்ததா கூறப்படுது. நல்லவேளையா ஜீப்ல இருந்த அரசு அதிகாரிகள் நூலிலையில உயிர் தப்பி இருக்காங்க. ஆனாலும் அந்த நேரத்திலையும் அந்த லாரியை விட்டுட கூடாதுன்னு சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த லாரியை துரத்தி இருந்திருக்காங்க. அந்த லாரி நிக்காம ரொம்பவும் வேகமா சென்றதோட வட்டாட்சியரோட ஜீப்பை ஓவர்டேக் பண்ண விடாம 2 இருசக்கர வாகனங்கள் குறுக்க தடுத்ததாகவும் கூறப்படுது. மாஸ் சினிமால வரக்கூடிய சீன் மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சேசிங் சீன் நடந்திருக்கு. அதற்கப்புறமா குளிச்சப்பட்டு அப்படின்ற இடத்துலதான் லாரிய விரட்டி பிடிச்சிருந்திருக்காங்க. லாரிக்குள்ள மணல் இருந்திருக்கு. ஓட்டுநர் தப்பி ஓடிட்டதுனால அந்த மணல் லாரி கைப்பற்றப்பட்டு அம்மாப்பேட்டை காவல் நிலையத்துல ஒப்படைக்கப்பட்டு இருக்கு. அந்த லாரி யாரோடது, மணல் கடத்தப்பட்ட மணலா அப்படின்னு பல விஷயங்களை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க.